யா இப்போ வந்துட்டு பர்டிகுலர் பர்சன்ஸ் கேட்ட மாதிரி நான் ஒரு கொஸ்டின் தான் கேட்பேன். எல்லாரும் வந்து டப் 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 டப்னு சரவெடி மாதிரி அடிச்சுட்டே இருக்கணும். சரி, இப்போ வந்துட்டு நம்ம ஒரு டிராப் டவுனுக்குள்ள போறோம்னா அப்போ வந்துட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணும்? வைரமணி நீங்க சொல்லுங்க. டிராப் டவுன் பண்ணணும்னா நீங்க ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவீங்க? செலக்ட்ன்ற அந்த இன்ஸ்டன்ஸ் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுவோம்ல. செலக்ட் இஸ் ஈக்குவல் டு நியூ செலக்ட். ஸோ அந்த ட்ராப் டவுன்ல வாட் எவர் வி வாண்ட் வி கேன் செலக்ட் தட் பொசிஷன். The செலக்ட்ன்ற இது வந்துட்டு we need for drop down. Then we have to go for locators and find the select class யூஸ் பண்றேன் அப்படின்னு சொல்லணும். select class. Yeah. செலக்ட் கிளாஸ் யூஸ் பண்றோம். இதுல வந்துட்டு நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்துட்டு செலக்ட் பை மெத்தட். அதாவது ஒரு மெத்தட் யூஸ் பண்ணோம். இந்த மெத்தட்ல வந்து நீங்க செலக்ட் பை விசிபிள் text. Yeah, what are the methods with select by visible text, select by index, then value. Okay. So இந்த மாதிரி பாயிண்ட் ஆஃப் வியூல நீங்க இந்த ஃபர்ஸ்ட் क्वेश्चनக்கு ஆன்சர் பண்ணணும். Okay. Yes, okay. So the next question another question வந்துட்டு சண்முகப்பிரியா, what you will அதான் அந்த மாதிரி what is the interface you will use for scroll up and scroll down? What the interface you will use for scroll up and scroll down? ஹலோ, கேக்குதா பேசுறது? Yeah, கேக்குது. அவங்க பேசுறது எனக்கு கேட்கலையா? ஜஸ்ட் சும்மா ஃபார்மாலிட்டி கேக்குறேங்க. நான் உட்காந்து நான் உங்களுக்கு வேலை தரப்போதில்ல. ஜஸ்ட் ஃபார்மாலிட்டிக்கு உங்களுக்கு என்னென்ன தெரிஞ்சிருக்கு, என்னென்ன தெரியணும் அப்படின்றதுக்காக கேட்குறேன். நல்லதுதான் இது. ரிவ்யூ பண்ணுவோம். தெரியலனாலுமே this will review our நம்ம கொஞ்சம் திங்க் பண்றோம் இல்லைங்களா? கரெக்ட் தானே கேக்குது. இது வந்து நம்ம ரிவைஸ் பண்றோம். ஆக்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம் நம்ம ஸ்க்ரால் டவுன். சாரி சண்முகப்பிரியா. ஓகே, ஏதோ எனக்கு தெரிஞ்சது 4-5 ஐட்டம் தெரிஞ்சதுனால அதை கொஞ்சம் சொல்லிவிட்டேன். இல்ல ஆக்ஷன் இல்ல, நீங்க சொன்ன क्वेश्चन ஆன்சர் தப்பு. கரெக்டான ஆன்சர் வந்து சண்முகப்பிரியா சொல்லுங்க. பாருங்களேன், சொல்லுங்க சண்முகப்பிரியா. ஹலோ, எல்லாரும் இருக்கீங்களா? ஆமா எல்லாம் இருக்கும். சண்முகப்பிரியா மியூட்ல இருக்காங்க. இருக்கும். சொல்லுங்க, ஆன்சர் சொல்லுங்க. 2 minutes சமயம். ஓகே, தென் scroll by சொன்னமா. அந்த window dot scroll by window dot scroll by அப்படி யூஸ் பண்ணுவோம். அதா இல்ல, நம்ம என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம்னு கேட்டேன் நான். என்ன இன்டர்ஃபேஸ் யூஸ் பண்றோம்னு கேக்குறேன். டிரைவர் ஜாவாஸ்கிரிப்ட் எக்ஸிக்யூட்டிவ் யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? JS. ஓகே. ஓகே, சாரி. நான் ஆக்ஷன்ஸ் எதுக்கு பண்ணுவோம் ரீகால் பண்ணிக்க தான் நான் சொன்னேன். இப்போ வந்துட்டு நெக்ஸ்ட் क्वेश्चन இதுதான். ஓகே. The JavaScript executor is the interface for scroll up and scroll down. Okay, yes. Nice. What class? Yeah, that's a class. Okay, select and actions are classes. Okay, fine. What class will be used for mouse over action? Yeah, mouse over action. Correct. ஓகேங்களா?
ஸோ இதுக்கு தான் நம்ம ஆக்ஷன் யூஸ் பண்ணணும். ம். ஓகேங்களா? தென் So இந்த மெத்தட் அதுல யூஸ் பண்றது பெர்ஃபார்ம் மெத்தட் யூஸ் பண்ணும். ஆமா. ரைட். யா. ஆக்ஷன் கிளாஸ். In this, perform method will be used. யா. Will be used. ஓகேங்களா? ம். நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்துட்டு வாட் மெத்தட் ஆஃப் இன்டர்ஃபேஸ் in the alert ம். to click the cancel button ஓகே. during calling the alert interface. ம். That time which ம். method will be used? அந்த மாதிரி கேக்குறேன். டிஸ்மிஸ். Dismiss. Dismiss. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் உங்களுக்கு வந்து இன்டர்வியூ கொஸ்டின்ஸ் கேட்பாங்க. So, இல்ல நீங்க எப்பவுமே ஒரு இது முடிச்சும் போது இது மாதிரி நீங்க எங்களுக்கு கொஸ்டின் பண்ணுங்க. இட்ஸ் வெரி குட் டு ரெஃப்ரெஷ். ஏன்னா நமக்கு தெரிஞ்சதை கூட நம்ம தெரியலன்னா தெரிஞ்சுக்கலாம் இல்லையா இந்த டயத்துல. ஸோ இதுக்கப்புறமா நெக்ஸ்ட் கொஸ்டின் இஸ் நம்ம இதுக்கு I am opening the, what is the syntax of XPath? எக்ஸ்பாத்துங்களா? Syntax of, Find what are the types of driver dot XPath? driver dot find No, element. no. இல்ல அது வந்துட்டு அப்படி சொல்ல. இல்ல டைப்ஸ் ஆஃப் கேக்குறாங்க. டைப்ஸ் ஆஃப் XPath ஃபர்ஸ்ட் சொல்லுங்க, அதுக்கப்புறமா அது வந்து ஒரு syntax சொல்லுங்க. ஓகே. எக்ஸ்பாத் By ID அதெல்லாமா? திவ்யா By can ID? திவ்யா ரிலேட்டிவ் எக்ஸ்பாத் அப்சல்யூட் எக்ஸ்பாத் இருக்கு. சரி, ஓகே. ரிலேட்டிவ் XPath, Absolute. ரிலேட்டிவ் XPath எப்படி இருக்கும்? ஒரு single. One second. Okay. // tag name. Tab name. Open bracket at sign at the symbol of attribute equal to value. Single quotes. Single quote. ஸ்கொயர் பிராக்கெட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இப்போ இது வந்துட்டு ஒரு ரிலேட்டிவ் XPathோட வியூ. இதுவே வந்தீங்க அப்சல்யூட் XPathனா ரெடி பண்ணுவீங்க. ஃபுல் பாத்தா வரும் இல்லைங்களா? டாக் டிவ் எல்லாமே ஃபுல்லா எடுக்க முடியும். ஆமா ஆமா. அதுக்கு நம்ம வந்துட்டு we can't HTML ஸ்டார்ட் ஆகும். HTML HTML / அந்த மாதிரி it will keep on going. Okay, it will keep on going. so the next question is Caroline, உங்களுக்கு தான். Okay. What are the methods we will for frame handling? What are the methods are there? அது என்னென்ன வே இருக்குது அந்த மாதிரி சொன்னா கூட ஓகே தான். என்னென்ன வே இருக்குதுன்னு நீங்க ஃப்ரேம் ஹேண்ட்லிங்க்கு என்னென்ன வே இருக்குதுன்னு சொல்லுங்க. கொஞ்சம் கிரிட்டிக்கல் தான், பட் ஆனால் கொஞ்சம் லைட்டா திங்க் பண்ணி சொன்னா ஆன்சர் சொல்லலாம். வாட் ஆர் த வேஸ் ஃபார் ஃப்ரேம் ஹேண்ட்லிங்? ஃப்ரேம் ஹேண்ட்லிங் பண்றதுக்கு என்னென்ன வழி இருக்குது? ஃப்ரேம் ஹேண்ட்லிங் ஃபர்ஸ்ட் என்ன பண்றோம்? Switch to index. Switch to ID. சரி, அப்போ ஃப்ரேம் பை இண்டெக்ஸ். ஸோ ஃப்ரேம் பை இண்டெக்ஸ். ஓகே, தென் சொல்லுங்க. By name or ID? ID or name. Name.
The next, Web element. That is the one is very easy to find out the frames நீங்க web element பச்சா கொஞ்சம் accurate கண்டுபிடிக்க முடியும் நீங்க. okay, super. ம். So இப்போ வந்துட்டு by web element. Web element. So then next question is அன்மியூட் பண்ணிட்டு வாங்க லைனுக்கு. சண்முக பிரியா கமான் இட்ஸ் ஓகே நமக்கு தெரியல கிடையாது. தெரியலனா தட்ஸ் ஃபைன். தெரியல அவ்வளவுதான் தட்ஸ் ஆல் யா. நம்ம தப்பா சொல்லி தான் கத்துக்க முடியும். சண்முக பிரியா எப்பவுமே எனக்கு சண்முக பிரியா ரொம்ப பிடிக்கும்னால ஒரு ஸ்பெஷல் கொஸ்டின், ஈஸியான கொஸ்டின். டெஸ்ட் NG. The NG stands for next generation. கேர்லின் உங்க क्वेश्चन என் கொஸ்டின் சொல்ல தெரியாது. okay. So next NG stands for next generation. Yeah. So next question is how to skip a test case. How to? சண்முக பிரியா நீங்க தான் ஆன்சர் பண்ணணும். How to skip a test case in test case. இதெல்லாம் தெரிய ஆன்சர். அவங்க தெரியலன்னு சொன்னாங்க நான் எடுத்துக்கிறேன். அதான் நல்லா இருக்குது. how to skip a test case in test engine. சொல்லுங்க சண்முக பிரியா. மியூட் போட்டு பக்கத்துல இருக்காங்களான்னு தெரியலையே. டூ மினிட்ஸ் கேட்டிருக்காங்க சண்முக பிரியா. அது 7:39 தான் 2 மினிட்ஸ் சொல்லிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்திருக்கணும். ஓகே சரி சொல்லுங்க கேரோலின் நீங்க சொல்லுங்க. how to skip a enable equal to false. enable equal to false. false. சரி சரி இப்போ நம்ம ரியாலிட்டிக்கு வருவோம். இப்போ வந்துட்டு ஒரு வெப் பேஜ் ஓபன் பண்றோம். ஓகே. So for example, Google website. Hmm. Now I'm going to inspect that. Google commenta. Facebookல facebook.comல facebook.comல நீங்க வந்துட்டு ஒரு டெவலப்பர் வந்துட்டு ஃபர்ஸ்ட் நேம் கொடுக்காம ஸ்ட்ரெயிட்டா வந்து மொபைல் நம்பர் கொடுத்தா இங்க வந்துட்டு ஒரு ஐடென்டிஃபிகேஷன் வச்சிருக்காரு. வாட் இஸ் யுவர் நேம்? ஓகேவா? இந்த அலர்ட்டை நீங்க எப்படி நீங்க சரி இந்த பாப்பப்போ இல்லை இந்த இன்ஃபர்மேஷன் வந்துட்டு வாட் இஸ் யுவர் நேம்ன்றத இந்த இன்ஃபர்மேஷன் நீங்க எப்படி ஆட்டோமேட் பண்ணி பார்ப்பீங்க? இது நான் ஆல்ரெடி கேட்ட கொஸ்டின் தான். என்ன கொஸ்டின்னா இந்த வாட் இஸ் யுவர் நேம்ன்ற இந்த ஐடென்டிஃபிகேஷன் யூஸ் ஒரு டெவலப்பர் வந்துட்டு அலர்ட் வச்சிருக்காங்களா வைக்கலையான்றது இன்ஃபர்மேஷன் எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு கேட்டிருக்காங்க. பிகாஸ் ஆல்மோஸ்ட் நீங்க ஒரு வெப் பேஜ் எடுத்தாலே அந்த வெப் பேஜ்ல பாசிட்டிவ் டெஸ்டிங்கை விட நெகட்டிவ் டெஸ்டிங் தான் நிறைய பண்ணும். அதே மாதிரி நீங்க பண்ண வேண்டிய நெகட்டிவ் டெஸ்டிங் வந்துட்டு உங்களுடைய ஃபர்ஸ்ட் நேம் ஒண்ணுமே வேல்யூ கொடுக்கலனா அந்த மொபைல் நம்பர் ஸ்ட்ரைட்டா போனோம்னா அந்த கேஸ் வந்துட்டு மொபைல் ஃபர்ஸ்ட் நேம் என்னன்றத கேக்கும் இல்லீங்களா? ஃபர்ஸ்ட் நேம் இஸ் நோ ஃபர்ஸ்ட் நேம் நோ சர்நேம் அப்படினா அந்த டைம் அந்த வாட் இஸ் யுவர் நேம் பார்க்கலாம். சரி இந்த பாப்அப் வந்துருச்சு. இந்த பாப்அப் இதுதான் வந்திருக்குதா, இந்த இன்ஃபர்மேஷன் வந்திருக்கா வரலையான்ற மாதிரி நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்க?
இப்ப டெஸ்ட் பெஞ்சில் பண்ணா அசெப்ஷன் போட்டு ஈக்குவல் பண்ணி ரியல் எக்ஸ்பெக்டட் இதுக்கும் நம்ம அந்த எக்ஸ்பெக்டடுக்கோ ஆக்சுவலுக்கோ கம்பேரிசன் பண்ணுங்க. ஆக்சுவலுக்கும் ஆமா அது அப்ப பண்ணோம்னா அப்ப தெரியும். ஆக்சுவல் எங்க இருக்குதுன்றது எப்படி தெரியும்? ஆக்சுவல் இதுதான்ன்றது எப்படி தெரியும் கேட்குறோம். இதை எப்படி நீங்க ஆக்சுவலியும் எக்ஸ்பெக்டரையும் வச்சு கம்பேரிசன் பண்ணுவீங்க? எக்ஸ்பெக்ட் இதுதான்றதை நீங்க டபுள் கோட்ஸ்ல கொடுத்தீங்கன்னா எடுத்துக்கும் அது. பட் ஆனா ஆக்சுவல் வந்துட்டு நீங்க ரியாலிட்டியில எடுத்து வந்த ஆன்சர் எடுத்து வந்து காட்டினாதானே அது தெரியும். அது அப்ப நம்ம இதை கெட் பண்ணணும். நம்ம பாப்அப்ல வர மெசேஜ் கெட் பண்ணி சரி, அதை ஓகே. கம்பேர் கெட் பண்ணணும்னா நீங்க என்ன பண்ணணும் நெக்ஸ்ட்? கெட் டெக்ஸ்ட் அந்த பாப்அப்ல வந்து கெட் டெக்ஸ்ட் இப்போ பண்ணலாம். இந்த இதை வந்து நீங்க ரைட் கிளிக் பண்ணி நீங்க கெட் இன்ஸ்பெக்ட் பண்ணணும். இன்ஸ்பெக்ட் கொடுங்க வச்சுக்கோங்களேன். ம், ம், ஸோ இந்த பாப்அப் போய் நீங்க கிளிக் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம், ஓகேங்களா? ஸோ இப்போ இது வந்துட்டு வியூவா இருக்கு. இந்த வியூவில் வந்துட்டு நீங்க பார்த்தீங்கன்னா ஃபார் எக்ஸாம்பிள் இதுல எங்க இருந்து நீங்க எப்படி தெரிஞ்சுப்பீங்கன்னு கேட்கறேன். இதுல எங்கேயுமே இல்லையே அந்த நேம், அந்த வேர்டே இல்லையே. வேர்ட் இல்ல. பாப்அப் எனேபிள் ஆச்சா அப்படின்னு இஸ் எனேபிள்டு ஒரு இது யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா? அதுல வருமா? ஐ டோன்ட் நோ. எனக்கு ஜஸ்ட் நான் கெஸ் பண்றேன் தான். இது தெரியல. லாஸ்ட் டைம் சொன்னீங்க நீங்க இதை பண்ணி பாருங்கன்னு சொன்னீங்க. பட் we didn't do this. சொன்னீங்க நீங்க. அதனாலதான் கொஞ்சம் கொஞ்சமா ஈஸியான கொஸ்டின் எல்லாம் கேட்டு இப்ப கடைசியில டப்பான கொஸ்டின் கேட்டேன். இல்ல பரவாயில்ல. எப்படிதான் தெரிஞ்சுக்கலாம் நம்மளும். தெரியல சொல்லுங்களேன். ஏன்னா இன்கேஸ் எப்பனா எனேபிள் பாப்அப் ஆனச்சுன்னா அதோட வேல்யூ கெட் பண்ணி தான் then only we can compare. உங்களுக்கு இந்த பாப்அப் வருது பாத்தீங்களா? இந்த பாப்அப்ல வர இன்ஃபர்மேஷனை நீங்க இங்க வந்துட்டு உங்களுக்கு எங்க ரீட் ஆகுது அப்படின்றத ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். கிளாஸ் இன்புட் டெக்ஸ்ட்னு வருது பாருங்க அந்த இதை நீங்க கெட் டெக்ஸ்ட் மூலியமா தான் கெட் பண்ண முடியும்னா ஃபர்ஸ்ட் நீங்க அது வந்துட்டு பாப்அப் வந்துட்டு நீங்க டைப் பண்ணி பார்க்கணும். வாட் இஸ் யுவர் நேம்ன்றது நீங்க டைப் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த யுவர் நேம்ன்றது கொஸ்டின் மார்க் கொடுத்து இங்க வந்து இந்த பிளாக் கலர்ல இருந்ததுன்னா இதை நீங்க வந்து கெட் பண்ணிக்கலாம். ஓகே. கெட் டெக்ஸ்ட் மூலமா கெட் பண்ணிக்கலாம். ம். சப்போஸ் இது வந்து கெட் டெக்ஸ்ட்ல இல்ல அப்ப என்ன ஓகே. பண்ணுங்க? கெட் டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னா இது வந்து பிளாக் கலர்ல இருந்ததுன்னா அந்த பார்ஷியல் இன்டெக்ஸ்ட் மாதிரி இருந்ததுன்னா நீங்க வந்து கெட் டெக்ஸ்ட்ல கெட் பண்ணிடலாம். ஓகேங்களா? ஸோ அப்போ அந்த மாதிரி இல்ல அப்படின்ற பட்சத்துல எப்படி பண்ணுது? ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இமெயில் இந்த ஃபோன் நம்பர் மொபைல் நம்பர் ஆர் இமெயில் அட்ரஸ் இருக்குல்ல, இதுல வந்து இந்த ஆர்ன்ற ஸ்பெல்லிங் மிஸ்டேக் வந்துட்டு இல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஆர்ன்றது இல்ல, ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது. ஸோ அதை வந்து நீங்க எப்படி நோட் பண்ணி நீங்க டெவலப்பர்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? அது எப்படி பக்கா பார்ப்பீங்க? அந்த பக் எப்படி இன்ஃபார்ம் பண்ணுவீங்க? திவ்யா சொல்லு. ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அனுப்புவோம். திவ்யாக்கு மட்டும் தானே சொல்லி தரேன், நான் உங்களுக்கு சொல்லியா? இல்ல நான் அப்படி சொல்லல. அப்படி இல்ல இவங்க எல்லாம் டெஸ்ட் கேஸ் எழுதிட்டு இருக்காங்களே, they will have some idea. மேனுவல் டெஸ்ட் கேஸ்னா இதோட ஸ்கிரீன்ஷாட் எடுத்து அந்த எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் மேட்ச் ஆகல. சொல்லுங்க. இல்ல மேனுவல் டெஸ்ட் கேஸ்லனா என்ன பண்ணுவோம்னா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து எக்ஸ்பெக்டட் ரிசல்ட் கூட மேட்ச் ஆகலன்னு சொல்லிட்டு ஆமா ஓகே பக் ஓபன் பண்ணுவோம். ஜெனரலி ஆட்டோமேஷன்ல எடு சொல்லுவீங்க. ஆட்டோமேஷன்ல ஓகே. இது இஃப் கண்டிஷன்ல நம்ம அன்னைக்கு ஏதோ சொன்னீங்க, கெட் டெக்ஸ்ட் கொடுத்து இது ஈக்குவலா மேட்ச் ஆகுதான்னு பார்த்து இது வந்து வாட்டர் டெக்ஸ்ட் நான் உங்ககிட்ட இப்பதான் சொன்னேன். இப்ப கெட் டெக்ஸ்ட்ல நீங்க தரதா இருந்தா அது வந்து பிளாக் கலர்ல இருந்தா மட்டும் தான் நீங்க கெட் டெக்ஸ்ட்ல கொடுத்து நீங்க அதை கெட் பண்ணி நீங்க அதை வந்து வியூ பண்ணி பார்க்க முடியும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப அந்த மொபைல் நம்பர் நான் டைப் பண்றேங்க. மொபைல் நம்பர் நீங்க டைப் பண்ணியாச்சு. ஓகேங்களா? இது கெட் டெக்ஸ்ட்ல இருக்குதா இல்லையான்றதை ஃபர்ஸ்ட் நீங்க பார்க்கணும். ஸோ கெட் டெக்ஸ்ட்ல இருந்ததுன்னா நீங்க ஈஸியா வந்து கெட் பண்ண முடியும். எப்படி கெட் டெக்ஸ்ட்ல இருக்குன்றது தெரியும். பிளாக் கலர்ல இருக்குல்ல. ஆமா. ஓகே. நீங்க பிளாக் மொபைல் நம்பர் டைப் பண்ணோனே பிளாக் கலர்ல மொபைல் அட்ரஸ் ஆர் இமெயில் அட்ரஸ்னு இருக்குல்ல.
இந்த மாதிரி இருந்தா நீங்க What? ஈஸியா கிளிக் பண்ணிடலாம். ம். இப்ப நீங்க இதை கேன்சல் பண்ணீங்க வச்சுக்கோங்களேன். இப்ப இங்க இருக்குல்ல, ம். இப்ப இங்க இருக்க இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர் இருக்கு பாத்தீங்களா, இதை ம். நீங்க எப்படி கெட் பண்ணுவீங்க? இதே மாதிரி ஃபோன் நம்பர், மொபைல் நம்பர், இமெயில் அட்ரஸ் டைப் பண்ணி பார்த்து. டைப் பண்ணி பார்த்தா அங்க என்ன ஆன்சர் வருது பாப்போமா? ம். ஃபோன் நம்பர் கொடுத்தோம்னா ஃபாஸ்ட் செல்லிங் டெக்ஸ்ட்ல வரவே இல்லையே. இல்ல இமெயில் வருது. ஆமா, இமெயில் வருது. இதுல வரல. இல்லையே, ஃபர்ஸ்ட் இமெயில் அட்ரஸ் கூட கொடுக்குறேன். இங்க பாருங்க, நான் அங்க கொடுத்துருக்க இன்ஃபர்மேஷன் அப்படியே டைப் பண்றேன். ம். இமெயில் அட்ரஸ் ஆர் ஃபோன் நம்பர். ஓகேங்களா? ம். இதுக்கு வந்து 1 of 2 வந்திருக்கு. இந்த 1 of 2 ம். வந்து எங்க இருக்குதுன்றத அதே வியூ பண்ணி காட்டுது. இங்கதான் வந்து ஹைலைட் ஆகுது. ம். நீங்க டைரக்டா இன்ஸ்பெக்ட் பண்றீங்களா? இந்த இடத்துல இன்ஸ்பெக்ட் பண்ணியாச்சுப்பா, இவ்வளவுதான். ம். இப்ப இதுல வந்துட்டு நீங்க என்ன பண்ணுவீங்க? பார்ஷியல் லிங்க் டெஸ்ட் கொடுக்க வேண்டியதுதான். நேம் ஈக்குவல் டு இமெயில் ஆர் ஐடி ஈக்குவல் டு இமெயில் அப்படின்னு இருக்கு இல்லைங்களா? இங்க 2 இடத்துல இந்த 2 இடத்துல மட்டும் தான் ஹைலைட் ஆகுது. நீங்க பாத்துட்டீங்க. ம். இந்த 2 ஹைலைட் வச்சு என்ன பண்ணுவீங்க? அப்ப வந்துட்டு இஃப் இமெயில் அட்ரஸ் அந்த அந்த ஐடி லொகேஷன்ல ஒரு வெப் எலிமெண்ட்ல வாங்கிட்டு இது செலக்டடா, இது செலக்ட் ஆயிருக்கா, இது எனேபிள் ஆயிருக்கான்னு செக் பண்றோம். இல்ல, இல்ல. ஓகே. பாதி சொன்னது வந்து ஆனா ஓரளவு கரெக்டான ஆன்சர் தான். நீங்க என்ன பாதி சொன்னீங்க? ஒரு ஆன்சர் சொன்னீங்க. அதாவது ஒரு இடத்துல வாங்கிட்டு அது மூலியமா கம்பேரிசன் பண்ணீங்கன்னு சொன்னீங்க. அது ம். அது வந்து இந்த இந்த வெப் எலிமெண்ட்ல தான் வாங்க முடியும். ஓகே. அப்ப நீங்க ம். வேற ஏதாவது அங்க நம்ம சொல்லி கொடுத்தோம்ல, வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் உங்களுக்கு எல்லாம் சொல்லி கொடுத்தல. வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் தான் சொல்லி கொடுத்தேன். சென்கீஸ், கிளியர், கிளிக், வேற என்ன சொல்லி கொடுத்தேன்? ஓகே. நான் சும்மா வேற ட்ரை பண்றேன். என்னன்னா ஸ்கிரீன்ஷாட் டு ஸ்கிரீன்ஷாட் வந்து கம்பேர் பண்ணலாமா? இல்ல அதெல்லாம் பண்ண அ, முடியாது. அ, இமேஜ் வந்து நம்ம கம்பேர் பண்ணவே முடியாது. சொல்லுங்க. அதாவது நான் உங்களுக்கு வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் சொல்லி கொடுத்தல, அதனால இன்டர்ஃபேஸஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தேன். சொல்லுங்க பாப்போம். வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் சொல்லி கொடுக்கல, நானு சொல்லி கொடுத்தேன். சொல்லி கொடுக்கலையா? என்னன்னு சொல்லுங்க. வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸஸ் என்னென்ன இன்டர்ஃபேஸஸ்லாம் சொல்லி கொடுத்த சொல்லுங்கன்னு சொன்னேன். ஃபர்ஸ்ட் வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ்னா என்ன? வெப் எலிமெண்ட் இன்டர்ஃபேஸ் அப்படின்னு டைப் பண்ணி பார்த்துருக்கீங்களா? கிளிக் அதுதான் கேட்குறேன் நான். முழு நேரமும் ஓ, கிளிக்கு, கிளிக். கிளிக்கரு அதெல்லாம் பார்த்தோம்ல, அந்த ஓகே. இந்த ஓகே. வியூ எங்க இருக்குன்னு கேட்குறேன். சென்கீஸ், கிளிக், ஓகே. டெம்ப்ளேட்ஸ், டெக்ஸ்ட், கிளியர், வேற என்ன? கிளியர், கெட் அட்ரிபியூட், கெட் டெக்ஸ்ட், கெட் டெக்ஸ்ட். கெட் ஆட்ரிபியூட் மூலமா என்னென்ன பண்ணலாம்? கெட் அட்ரிபியூட் வேல்யூவை கெட் பண்ணலாம். நம்ம அந்த கெட் அட்ரிபியூட் அந்த இமெயில் அட்ரஸோட கெட் அட்ரிபியூட்ல வந்துட்டு we can get the value of the specified attribute அதை வாங்கலாம். இல்ல, கெட் ஆட்ரிபியூட்னா ஜஸ்ட் வந்துட்டு நம்மளுடைய ஒரு கெட் ஆட்ரிபியூட் அட்ரிபியூட். கொடுத்தீங்களா, ஐடியோ நேமோ, ஆமா. அந்த ஆட்ரிபியூட் வந்து அது பக்கத்துல டபுள் கோட்ஸ்ல என்ன இருக்குதோ அந்த வேல்யூ வந்து நம்ம கெட் பண்ண முடியும். யா. அதுதான் நீங்க சொல்றீங்க. ம். அப்ப பிளேஸ் ஹோல்டர்ன்ற ஒரு வேல்யூ இங்க இருக்கு. அதோட டபுள் கோட்ஸ்ல இருக்க இந்த வேல்யூவை நம்ம கெட் ம். பண்ணி
சொன்னோம்னா அது வந்து கெட் பண்ணி வந்துடும். ஓகே ஓகே. ஸோ இந்த வெப்ல வந்துட்டு டெக்ஸ்ட் மேல கெட் ஆட்ரிபியூட். ஓகே. ஆமா ஒரு ஸ்ட்ரிங் போட்டு ஸ்ட்ரிங்ல வந்து லாஸ்ட்ல வந்து கெட் ஆட்ரிபியூட்டுக்கு நீங்க பிளேஸ் கொடுத்தீங்கன்னா அந்த பிளேஸ் ஹோல்டர் மூலியமா அந்த இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வரும் நமக்கு. ஃபோன் நம்பர் வந்து இமெயில் அட்ரஸ் ஃபோன் நம்பர் வந்துடும். ஸோ அதை வந்து நீங்க அசெட்ல போட்டு கம்பேரிசன் பண்ணிக்கலாம். அசெட்ல ஓகே குட். ஓகே. ஓரளவுக்கு கெஸ் பண்ணிருக்கோம்ல. யா ஓகே ஓகே. ஸோ நம்ம அசெஷன் நம்ம பார்க்கல இன்னும் சந்திரன். அன்னைக்கு லாஸ்ட் டைம் பிஃபோர் த கிளாஸ் ஒரு லைன் எடுத்தீங்க. நான் சொன்னேன் கொஞ்சம் டீடைலா சொல்லி தரலாம், மண்டே சொல்லி தரலாம்னு சொன்னீங்க. சொன்னீங்க. பட் அந்த ஐடியா சொன்னீங்க, அசெஷனோட ஐடியா சொல்லிட்டு போனீங்க. இட் ஈக்குவல்ஸ் பூலியன்ல நமக்கு இது ட்ரூ, இது வந்து ஈக்குவல் அண்ட் எக்ஸ்பெக்டட் அண்ட் ரியாலிட்டி கம்பேர் பண்ணணும்ன்றத சொல்லிட்டு இருந்தீங்க. சரி நாளைக்கு வேணா எடுத்துடுறேன். இன்னைக்கு நம்ம கொஸ்டின்ஸ் வந்துட்டோம். நோ ப்ராப்ளம் நோ ப்ராப்ளம். இல்ல எடுக்கல நான் சொல்லல, ஜஸ்ட் லைக் தட் சொன்னேன். பட் நீங்க சொல்லிட்டீங்க, அந்த ஐடியா சொன்னீங்க. didn't do with the program but yes. ஸோ இப்போ இது வந்து ஒரு அமேசான் வெப்சைட். இந்த அமேசான் வெப்சைட் ஒரு நாளைக்கு வந்துட்டு பர் டே மினிமம் வந்துட்டு ஒரு 10,000 அப்டேட்ஸ் பர் கண்ட்ரி கொடுப்பாங்க. 10,000 அப்டேட்ஸ் பர் கண்ட்ரி கொடுப்பாங்க. ஸோ அவங்க என்னென்ன அப்டேட்ஸ் கொடுப்பாங்கன்னா, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ இந்த அக்கீஸோட இந்த டெய்லி நீட் வந்துட்டு ஒரு நாளைக்கு இது இருக்குது, இதே நாளைக்கு வந்துட்டு சேஞ்ச் ஆகலாம். ஸோ அப்போ இந்த ஸ்டார்டிங் $149 வந்து நீங்க வந்து இன்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சிருந்தீங்கன்னா அது நீங்க இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே வருதுல்ல. இப்போ இது ஆட்டோமேட்டிக்கா சேஞ்ச் ஆகிட்டே வர்றத நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? பட் இது வந்து கான்ஸ்டன்டா ஒரே நாள் இருக்காது, டெய்லியும் இது இருக்காது. இந்த டீல்ஸ் தானே இது. டெய்லி இது சேஞ்ச் ஆகும். பட் ஆனா பர் டே வந்துட்டு ஒரு நாளும் ஒரு நாள் இன்ஸ்பெக்ஷன் பண்ணிட்டே வரணும்ல. அவன் இதுக்கு முன்னாடி ஷெட்யூல் பண்ணி வச்சிருவான். ஒரு நாள் பண்ண போறத அவன் 10 days முன்னாடி ஷெட்யூல் பண்ணி வச்சு 10 days முன்னாடியே அவன் இன்ஸ்பெக்ஷன்லாம் பண்ணி வச்சுட்டு அதுக்கப்புறமா டெண்டர் கிட்ட இருந்து வாங்கி இன்னைக்கு டேட்ல நான் ரிலீஸ் பண்றேன்னு சொல்லிட்டு என்ன பண்ண போறானோ அது மட்டும் கிளாரிட்டி வந்து லாஸ்ட்ல வந்துட்டு நான் ரேட்டை மட்டும் மாத்திட்டு அவன் சேஞ்ச் பண்ணுவான். ஓகேங்களா? ஸோ நீங்க இப்ப நீங்க வந்துட்டு வெண்டாரோட அதாவது வெண்டாரோட இன்ஸ்பெக்டரா இருந்தீங்கன்னா இதை வந்து நீங்க இன்ஸ்பெக்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? இந்த இன்ஸ்பெக்ட் பண்ணும்போதும் இதை நீங்க எப்படி செக் பண்ணுவீங்க? இந்த ஒரு பார்ட்டிகளுக்கும் இந்த ஒரு இமேஜ் பார்ட்டிகளுக்கு எப்படி செக் பண்ணுவீங்க? ஃபிளாஷ் எலிமெண்ட் தானே சந்துரு, இந்த டிஸ்ப்ளே ஆகுறது எவ்ரிடே சேஞ்சஸ், இந்த அட்வர்டைஸ்மெண்ட் மாதிரி வருது இல்லையா? அட்வர்டைஸ்மெண்ட் தான். இந்த அட்வர்டைஸ்மெண்ட் வந்து நம்மளுக்கு பர்டிகுலரா எத்தனை இருக்குதுன்றத கிளாரிட்டி தெரிஞ்சு அதுக்கேற்ற மாதிரி பண்ணணுமா, இல்ல எப்படி நம்ம இதை செக் பண்ண முடியும் வரும்? இப்ப இது இருக்குதுங்களா, இப்ப இதே அட்ரஸ் தான் இப்ப அடுத்தது வருமா இல்லைன்னு கேட்டா இல்ல. ஏன்னா அடுத்த இமேஜுக்கு வந்து உங்களுக்கு வந்து வேற அட்ரஸ் வரும். ஆமா. ஓகேங்களா? இப்ப நீங்க இதை எப்படி செக் பண்ணுவீங்கன்னு கேட்கறேன். Is it frame handling மாதிரியா என்ன? Something so many frames are there. இல்ல அப்படின்லாம் ரொம்ப ரொம்ப கான்ஃபிளிகேட்டடா இது ஃப்ரேமே இல்ல மாதிரி. ஃப்ரேமே கிடையாது. ஃப்ரேமே கிடையாது. சரிங்களா? இது வந்துட்டு ஜஸ்ட் ஒரு நார்மல் விஷயம் தான். இந்த மாதிரி விஷயத்த நீங்க எப்படி பண்ணுவீங்க? CSS செலக்டர் வச்சா? CSS செலக்டரா? இல்ல அதெல்லாம் இல்ல. என்ன? That is for background colorல அது. இல்ல நீங்க இப்ப நீங்க எல்லாத்துக்குமே வந்துட்டு இந்த காமன் இந்த கிளாஸ் தான் இருக்கும். லிங்க். ஓகேங்களா? இதை வந்து நீங்க கண்ட்ரோல் எஃப் கொடுத்து இதுல எத்தனை மேட்சஸ் வருது பாத்தீங்கன்னா அப்ப அது வந்துட்டு உங்களுக்கு இண்டிகேட் பண்ணும். ஓகேங்களா? ஸோ இதுல நீங்க பாத்தீங்கன்னா 7 ஆட் இருக்கும். 1 2 3 4 5 6 7 பாத்தீங்கன்னா அது வந்து இந்த 7 ஆடுமே வந்துட்டு ஒரே கிளாஸ் இருக்கும். அதனால 7 of 7 வருது. ஓகேவா? 7 ஆடையுமே நீங்க இந்த கிளாஸுக்கு வர மாதிரி இருக்க இந்த 7 ஆடை எடுத்து நீங்க போட்டு அதுக்கு லிஸ்ட் எடுத்து போட்டீங்கன்னா உங்களுக்கு லிஸ்ட் ஆயிடும். அவ்வளவுதான். அரே லிஸ்ட் யூஸ் பண்ணீங்கன்னா கரெக்டா உங்களுக்கு வந்துடும். அரே லிஸ்ட்.
அதே பட் ஒவ்வொரு கிளாஸுக்கும் டிஃப்ரெண்ட் நேம்ஸ் இருக்கு இல்லைங்களா? இல்ல ஒண்ணு வந்து ஒரே நேம் தான் இருக்கு. ஒரே நேம் தானா? ஓகே. ஆமா, இங்க 1 of 6 தானே காட்டுது நமக்கு. எல்லாத்துக்குமே ஒரே நேம் தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நீங்க சாம்சங் மொபைல் 5G அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ம். இந்த சாம்சங் மொபைல் 5G வைக்கிறது இந்த 9,999 ருபீஸ் வந்துட்டு நீங்க வந்து இன்ஸ்பெக்ஷன் பண்ணி பார்த்தீங்கன்னா அது ஒரே கிளாஸ்ல தான் இருக்கும். சரிங்களா? சாரி, இப்போ இது வந்துட்டு என் ப்ரைஸ் எவ்வளோன்ற இந்த கிளாஸ்ல இருக்கா? ம். இதை எடுத்து நீங்க கண்ட்ரோல் F கொடுத்து இங்க போட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இது எங்க இருக்குதோ அதே மாதிரி உங்களுக்கு எல்லா ப்ரைஸ் ரோலுமே வந்துட்டு அந்த கிளாஸுக்குள்ள தான் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் எக்ஸ்பார்ட்டே போட்டுறேன். டபுள் ஸ்லாஷ் ஃபேனு ஸ்கொயர் ப்ராக்கெட் அட்டு கிளாஸு ஈக்குவல் டு கொடுத்து சிங்கிள் கோட்ஸ்ல இங்க சிங்கிள் கோட்ஸ்ல ஒரு ஸ்கொயர் ப்ராக்கெட். இந்த நீங்க பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு ஒரே கிளாஸுக்குள்ள தான் இருக்கும். நீங்க அந்த ரேட் எல்லாமே வந்து ஹைலைட் ஆகிட்டே இருக்கும் நீங்க பண்ண 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 ஓகே. பண்ண. ம். ம். ஓகேங்களா? ஓகே. இத சோ இது மாதிரி இருக்க லிங்க் கிளாஸ் நேம்ஸ் காமனா இருக்குது அப்ப தென். ஆமா, அந்த அந்த ரேட்டுக்கு வந்து ஒரு ஒரு கிளாஸ் எழுதுவாங்க. ஓகே. அந்த கிளாஸ் தான் வந்து டெவலப்பர் கால் பண்ணி அதுல இருந்து ம். பர்டிகுலரா வர இந்த டேட்டா பேஸ்ல இருந்து வர வேண்டியது அப்படின்ற மாதிரி அவங்க இண்டிகேட் பண்ணுவாங்க. ஓகே. ஸோ இது வந்துட்டு காமன் விஷயம். இது வந்து நீங்க பேசிக்கா வந்து ஒரு டெஸ்டிங்க்கு வெப்சைட்டுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி ஒரு ஒரு விஷயம் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும். என்ன ஞாபகம் வச்சுக்கணும்னா ஒரு பெரிய வெப் அப்ளிகேஷன் இருந்தா மோஸ்ட்லி வந்துட்டு ஒரு காமன் கிளாஸ் ஃபைல் எழுதி அந்த கிளாஸ் ஃபைல்ல எல்லா விஷயத்தையும் கொண்டு வருவாங்க. இப்போ நீங்க இந்த சாம்சங் M25 M52 5G இருக்குல்ல, இதுக்கு கூட ஒரு காமன் வியூ எடுத்திருப்பாங்க. இதுக்கு காமன் கிளாஸ் இருப்பாங்க. இந்த காமன் கிளாஸ் வச்சுதான் இது எல்லாமே போவோம். இப்போ இங்க பாருங்க நான் சொல்றேன். இது காமன் கிளாஸ்ல தான் இருக்கணும்லாம் இல்லை. பட் கிளாரிட்டியோட பார்க்கும்போது சிலது வந்துட்டு கிளாஸ்லயே தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ நீங்க பார்க்க போற இது ஒரு கிளாஸ், இது ஒரு கிளாஸ். இந்த மாதிரி எல்லாமே வந்து டிவ்வுக்குள்ள இருக்கிற ஒரு கிளாஸா இருக்கும், இல்ல ஆங்கர் டேக் உள்ள ஒரு கிளாஸா இருக்கும், இல்ல S2 டேக் உள்ள கிளாஸுக்குள்ள ஒரு டேகா இருக்கும். ஓகே. ஓகேங்களா? ம். இது வந்துட்டு ஒரு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். இப்போ உங்க வெப் அப்ளிகேஷன் ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் ஒரு இந்து நியூஸ் பேப்பர் எடுக்கிறேன். இந்து நியூஸ் பேப்பர் எடுத்துட்டு எனக்கு வந்துட்டு என்ன வேணும்னா இதுல வந்து சப்ஸ்கிரிப்ஷன் வந்துச்சு. ஜஸ்ட் வந்துட்டு ஏதோ ஒரு நியூஸ் பேப்பர் ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட சரி, ஓகே, ஃபைன். இப்போ வந்துட்டு இப்போ வந்துருச்சு. இதுல இது ஏதாவது ஒன்று டெக்ஸ்ட் வைஸ் இல்லை. இப்போ ஒரு இந்தியன் நியூஸ் பேப்பர் எடுத்தீங்கன்னா இதுல வந்துட்டு ஏதாவது ஒரு நேம், இப்போ சச்சின் டெண்டுல்கர் ஸ்போர்ட்ஸ் பேன்ல ஒரு ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல அந்த ஸ்போர்ட்ஸ் பேஜ்ல சச்சின்ற நேம் வந்து எத்தனை வாட்டி வந்திருக்குது அப்படின்ற மாதிரி பார்க்க சொன்னாங்கன்னா நீங்க எப்படி பார்ப்பீங்க? ஸோ தீஸ் ஆர் திங்ஸ் யூ வாண்ட் டு ப்ராக்டிஸ். இதுதான் உங்களுடைய ப்ராக்டிஸா இருக்கணும். நீங்க ப்ராக்டிஸ் பண்றதா இருந்தா ஒரு வெப் அப்ளிகேஷன் ஓப்பன் பண்ணி அந்த வெப் அப்ளிகேஷன்ல ஒரு ரிப்பீட்டட் வேர்ட்ஸ் வந்துட்டு ஒரு பர்டிகுலர் பேராகிராஃப்ல எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆகுது அப்படின்ற மாதிரி பார்க்கணும்னா எப்படி பார்ப்பீங்க? அதுக்கப்புறமா ஒரு கேலண்டர், ஏதாவது ஒரு கேலண்டர் எடுத்துக்கொண்டு அதுல வந்துட்டு இல்லை நீங்க அமேசான் வெப்சைட்டே எடுத்துக்கோங்களேன். இது வந்து காமன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன்ல, இது வந்து நான் காமன் கிளாஸ்ன்னு சொல்லிட்டேன்.
அப்ப இதுல வந்துட்டு நீங்க உங்களுக்கு தேவையான அந்த சாம்சங் A14 5G இந்த இந்த ரேட் உள்ள இந்த மாடல் உள்ள மொபைல் வந்து எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத பார்க்கணும்னா எப்படி பார்ப்பீங்க? பிகாஸ் it won't want to repeat so many times, right? அப்ப இது எத்தனை வாட்டி ரிப்பீட் ஆயிருக்கு அப்படின்றத நீங்க எப்படி கெஸ் பண்ணி பார்ப்பீங்க? இது எப்படி டெஸ்ட் பண்ணி பார்ப்பீங்க? இதுக்கப்புறம் நிறைய டெஸ்டிங் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயம் இருக்குது. மோஸ்ட்லி இப்போ கிரியேட்டிவ் நியூ அக்கௌண்ட்ல போகிறோம். இப்போ ஒரு டெவலப்பர் வந்துட்டு இப்போ இதில் லிஸ்ட் ஆஃப் மொத்தம் 12 இது இருக்குது. ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர் சொல்லிட்டு மொத்தம் 12 வியூ இருக்கு. இந்த 12 வியூவுமே டெவலப்பர் வந்து டிராப் டவுன்ஸ்ல கொடுத்துருக்காரு கொடுக்கலன்றது எப்படி தெரிஞ்சுப்பீங்க? ஸோ இந்த வியூவில் நீங்க வந்துட்டு நிறைய விஷயம் வந்துட்டு நிறைய தெரிஞ்சுக்க வேண்டியதெல்லாம் இருக்குது. இந்த மாதிரி கிளாரிட்டியோடலாம் வந்துட்டு எந்த ட்ரைனர்ஸும் எடுக்க மாட்டாங்க. ஆனா இந்த கொஸ்டின்ஸ்லாம் வந்துட்டு மேபி இன்டர்வியூ கொஸ்டின்ஸ்ல கேட்கலாம். இதை வந்து நீங்க ஒரு அட்வான்ஸ் ஸ்டெப் எடுத்து ஒரு வியூல தான் நீங்க தெரிஞ்சுக்கணும். இப்ப இதையே வந்துட்டு நீங்க எப்படி தெரிஞ்சுக்கணும், இதுக்கு என்ன ஆன்சர் இருக்குது? இது ஒரு அரேல போட்டு இல்ல மந்த்ஸ் ஆமா கவுண்ட் அப்ப check கண்டுபிடிக்கணும். பண்ணலாம். ஸ்பெசிஃபிக்கா கவுண்ட் கண்டுபிடிக்கிறோம் Count ஒரு டெக்ஸ்ட. அப்ப வந்து அரேஸ்ல யூஸ் அரேஸ் யூஸ் பண்ணுவோம். பண்ணி அரேஸ் யூஸ் பண்ணிக்க 12 நோட்ஸ் மந்த்ஸ் எடுத்து அரேஸ்ல பார்த்தீங்கன்னா அதுக்கு வச்சுக்கலாம். ஆன்சர் இருக்கும். நீங்க நோட்ஸை ஃபுல்லா படிச்சு பாருங்க. உங்களுக்கு வந்துட்டு இந்த லிஸ்ட் ஆஃப் எலமெண்ட்ஸை வந்துட்டு எப்படி பிரிண்ட் பண்ணணும் அப்படின்றத உங்களுக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நான் அதில் கிளியராக போட்டிருப்பேன். ஓகே. ஸோ மோஸ்ட்லி என்னோட நோட்ஸ்ல இருக்கிற கொஸ்டின்ஸே உங்களுக்கு வந்துட்டு ஒரு இன்டர்வியூக்கு போதுமானது. அதை தாண்டி உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் வராது. ஸோ இந்த டிராப் டவுன் வந்துட்டு மொத்தத்தையும் எடுத்து பார்க்கணும்னா கெட் டெக்ஸ்ட் மூலமா தான் கெட் பண்ண முடியும். ஸோ கெட் டெக்ஸ்ட்ல அது லிஸ்ட் வச்சு பண்ணியிருப்பேன். அது எங்க நோட்ஸ் பார்த்தீங்கன்னா உங்க ஆன்சர் கிடைக்கும். டிராப் டவுன்ல இருக்கும். நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னா இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து டிராப் டவுன்ஸ்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கன்ஃபார்மா அது ஆன்சர்